இந்த நடிகையா? கருப்பா இருக்காங்களே, தமிழ் கூட சரியா பேச வரலையே, கால் வேற கொஞ்சம் சாஞ்சு நடக்கிற மாதிரி இருக்கே, இப்படியெல்லாம் சரோஜா தேவிய பார்த்து சொல்லும் பொழுது அவங்கள கட்டாயம் தேர்வு செய்யணும்னு தேர்வு செஞ்சது எம்ஜிஆர். அதுக்கு என்ன காரணம்? ராஜாராணி படங்கள்லயே தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்த எம்ஜிஆர் குடும்ப படங்கள்ல நடிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்கு. இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நாடோடி மன்னன் படத்துக்கு மாபெரும் வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறமா 1958 வாக்குல எம்ஜிஆர் நிறைய படங்கள்ல ஒப்பந்தம் செய்யப்படுறாரு. தமிழரசு கழகம்னு மாப்போசி அவர்களோட கட்சியில ஒரு முக்கிய பிரமுகரா இருந்தவர் சின்ன அண்ணாமலை. எம்ஜிஆருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இவர்கிட்ட பேசுவாராம். ரெண்டு பேரும் ஏதாவது ஒன்ன பத்தி ரொம்பவுமே சுவாரஸ்யமா விவாதிப்பாங்களாம். ஒரு விஷயம் சின்ன அண்ணாமலைய ரொம்ப நாளா உறுத்திட்டே இருந்திருக்கு. அன்னிக்கு சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணி எம்ஜிஆர் கிட்ட தைரியமா கேக்குறாரு, நீங்க ஏன் ராஜாராணி கதைகள்லயே தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கீங்க? நல்ல குடும்ப படத்துல நடிச்சா என்ன? நான் ஒரு சமூக கதை எடுக்கலான் இருக்கேன், அதுல நீங்க நடிப்பீங்களா அப்படின்னு கேக்குறாரு. கொஞ்ச நேரம் யோசிச்ச புரட்சி தலைவர், உங்களுக்கு தைரியம் இருந்தா எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை, ஆனா மக்கள் ஏத்துப்பாங்களா அப்படின்னு கேக்குறாரு. உங்களை ஏத்துக்காம என்ன, உங்க தோற்றத்தை கொஞ்சம் மாத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு ஓவியர் ஒருத்தரை கூப்பிடுறாரு. எம்ஜிஆருக்கு தலைமுடியெல்லாம் வெட்டி அழகா ஒரு ஹேர் ஸ்டைல வச்சு பேண்ட் ஷர்ட் போட்டு ஒரு படத்தை வரைஞ்சு கொடுங்கன்னு சொல்றாரு. ஓவியரும் வரைஞ்சி எடுத்துட்டு வந்து காட்டுறாரு. எம்ஜிஆருக்கு ஒரே ஆச்சரியம். ஓ, இப்படிலாம் கூட மாற்ற முடியுமா? உங்களுக்கு தைரியம் இருந்தா இந்த படத்தை எடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த கதை என்னன்னா, தன்னோட பர்ஸை பிக் பாக்கெட் பண்ணிட்டாங்கன்ற அதிர்ச்சியில ஒருத்தன் உயிரை விட்டுடுறான். அதை பார்த்து திருடனே மனசு மாறி அவன் குடும்பத்துக்கு உதவுறதுதான் கதை. இது பாக்கெட் மாறுங்கிற பெயர்ல இந்தி படமா வந்திருக்கு. படத்தோட உரிமையை சின்ன அண்ணாமலை வாங்கி வச்சிருக்காரு. அந்த படத்தை புரட்சி தலைவருக்கு போட்டு காட்டியிருக்காரு. ஆனா எம்ஜிஆர் மனசுல கத்தியும் கேடயமும் தான் ஓடிட்டே இருந்திருக்கு. படத்தை முழுக்க பார்த்துட்டு இதே கதைய மலைக்கொல்லன் ஸ்டைல்ல மாத்தி சொல்ல முடியுமான்னு கேட்டிருக்காரு. ஐயா சாமி, இது ஒரு திருடனை பத்தின குடும்ப கதை, இதையெல்லாம் அப்படி எடுக்க முடியாது, நீங்க நடிங்க, நல்லா வரும்னு தைரியம் கொடுத்திருக்காரு சின்ன அண்ணாமலை. அந்த படத்துல புது நாயகி வேணும்னு தேடி அலைஞ்சு அப்ப கிடைச்சவங்க தான் சரோஜா தேவி. அப்போ சரோஜா தேவி தெலுங்குல 1-2 படங்கள் தான் நடிச்சிருக்காங்க. சின்ன அண்ணாமலைக்கு நடனமணி பத்மா சுப்பிரமணியம் தான் சரோஜா தேவிய அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. சரோஜா தேவி பார்க்க கொஞ்சம் கருப்பா இருப்பாங்க. அவங்களோட இடது கால் நொன்றது போல ஒரு நடைதான் அவங்களுக்கு. அவங்க கன்னடம்ன்றதால தமிழும் கொஞ்சம் சுமாராதான் அப்போ பேசுவாங்க. சரியா வருமானு சின்ன அண்ணாமலை எம்ஜிஆர் கிட்ட கேக்குறாரு. இது எல்லாமே இந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்டைலா தான் இருக்கு, அவரே நடிக்கட்டும் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்றாரு. அன்னைக்கு சரோஜா தேவிக்கு கிடைச்ச மேக்கப் மேன் சூப்பரா அவங்களுக்கு மேக்கப் போட்டு அழகா சிங்காரிச்சு கொண்டு வந்து நிறுத்துறாரு. அப்புறம் என்ன, ஹீரோயின் முடிவாயிடுச்சு. படத்துக்கு பேர் வைக்கணும்ல, சரி என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சப்ப நல்லதுக்கு காலம் இல்லைன்னு வைக்கலான்னு சொல்றாங்க. ஆனா எம்ஜிஆர் அதுக்கு ஒத்துக்கவே இல்லையா. இந்த பெயர் ரொம்பவுமே எதிர்மறையா இருக்கு, நல்லதுக்கு காலம் இல்லைன்னா அப்புறம் என் ரசிகர்கள் நான் சொல்லிட்டேன்னு நல்லது பண்றது நிறுத்திட போறாங்க, இது சரியா வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறமா திருடாதேங்கிற பேரை சொல்லியிருக்காங்க. அந்த பேரு எம்ஜிஆருக்கு ரொம்பவுமே பிடிச்சு போச்சான். ஏன்னா அதுல தன்னோட ரசிகர்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்குன்னு நினைச்சாராம். முதல் நாள் ஷூட்டிங். கதைப்படி சுவத்துல தொங்குற கதாநாயகியோட அண்ணன் படத்துக்கு சரோஜா தேவி மாலை போடணுமா. ஆனா எதிர்பார்க்காத நேரத்துல அந்த படம் தவறி கீழே விழுந்து கண்ணாடி உடைஞ்சு செதறி சரோஜா தேவியோட கால்கள்ல குத்திடுச்சான். அப்ப அவங்க சின்ன பொண்ணுதான், வலி தாங்க முடியாம அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். எம்ஜிஆர் அவங்க கால்களை தூக்கி தன்னோட மடியில வச்சு கண்ணாடி துகள்களை ஒன்னு ஒன்னா அப்புறப்படுத்தியிருக்காரு. இப்படியாக தமிழ் துறையில நுழைஞ்சவங்க தான் சரோஜா தேவி. பிற்காலத்துல எம்ஜிஆரோட அதிக படங்கள்ல நடிச்ச ஒரே நாயகிங்கிற இடத்தையும் இவங்க தான் பிடிச்சிருக்காங்க. எம்ஜிஆர் சரோஜா தேவினா பல பேருக்கு ரொம்பவுமே பிடிக்குமா. இவங்க ஜோடியா நடிச்ச படங்கள்ல பாடல்களும் அருமையா இருக்கும், கதைகளும் அருமையா அமைஞ்சிடும். இது எல்லாமே அவங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட். திருடாதே படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு அப்புறமா தான் எம்ஜிஆருக்கு வாதியாருங்கிற பட்டப்பேரையே கொடுத்திருக்காங்க.
பள்ளிக்கூடங்கள்ல மாத்திரம் நம்ம கத்துக்கிறது இல்ல, எம்ஜிஆரோட படங்கள்ல இருந்தும் நிறைய விஷயம் அவர்கிட்ட இருந்து கத்துக்க முடியுங்கிறதால அவருக்கு இந்த பேரை வச்சிருக்காங்க. குமுதம் பத்திரிகை இந்த படத்தை தலையில வச்சு கொண்டாடுச்சான். முற்போக்கு கருத்துக்கள், சமூக மாற்றத்திற்கான கருத்துக்கள்னு அதுக்கப்புறமா எம்ஜிஆர் படங்கள் பெரும்பாலும் மக்கள் பிரச்சனைகளை பேசக்கூடிய படங்களா அமைஞ்சுதான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான பல தகவல்களை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனலோடு. என்றென்றும் எம்ஜிஆர் பகுதியோடு. நன்றி, வணக்கம்.